வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல். கருவேப்பிலையை நம்ம வெறும் தாளிக்க மட்டும்தான் சேர்க்குவோம், அதையுமே சைடில் எடுத்து வச்சுருவாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். ஒரு 1/4 கைப்பிடி கொத்தமல்லி நான் சேர்த்துருக்குறேன். பூண்டு தோலோடு கூட சேர்த்துக்கலாம், தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், காஞ்ச மிளகா ஒரு 10, புளி கொஞ்சம். கருவேப்பிலை நான் கழுவிட்டு 2 கைப்பிடி அளவு நான் எடுத்துருக்கிறேன். டைட்டாக பிடிச்சிங்கன்னா 2 கைப்பிடி வரும். இப்போ உளுந்து ஒரு 3 டீஸ்பூன் உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து ஒரு 15 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 10லேருந்து ஒரு 15 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்குறேன். இந்த துவையலுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் லேசாக கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் புளியும் நீங்கள் கொஞ்சம் முன்னே வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொத்தமல்லி கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருந்ததை நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், நல்லா சுருண்டு வந்துடும். இதுலேயே கொஞ்சம் புளி நான் சேர்த்துக்கிறேன். இதில் புளி சேர்க்குறதுனால கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், புளி நல்லா சாஃப்டாக வரும், அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி கூட கெட்டி சட்னி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், இந்த கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக காலியாக ஆகிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலைன்னுட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.